ஓ இதில் பார்த்து தான் போகணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வெல்கம் பேக் டு வெங்கட் தேவா விளாக்ஸ். நான் உங்கள் வெங்கட். பார்த்தீங்கன்னா மதுரை டு ராமேஸ்வரம் பார்ட் 2 பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மேலே ஐ கார்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரீங்க, தனுஷ்கோடி எப்படி இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு மட்டும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது நம்ம ராமேஸ்வரத்தில். அது வந்து ராமர் இங்கேருந்து இலங்கையை பார்த்த இடம், அவரோட பாதம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கோம் நாங்கள். இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடி தாங்க போக போகிறோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் பார்த்து நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி போக போகிறோம். ஸோ பார்ட் 1லே பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்போம். கோயிலுக்குள்ளே எல்லாம் வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து கோயிலுக்குள்ளே வந்து நான் எந்த வீடியோஸும் எடுக்கல. ஸோ இங்கே ராமர் பாதத்தில் எடுத்தது, அங்கே கோயில்கிட்ட இருக்க பீச்சில் எடுத்தது வந்து ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி கொடுத்துட்றேன், அதை பார்த்துங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் தனுஷ்கோடிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். கிளைமேட் என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு கிளைமேட்டை பற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா கடலில் குளிச்சிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே ஆஃப் ஆயிலாக ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, அப்படியே ஈரமாக இருக்குது. இப்போ செம்ம கடுப்பாக இருக்குது. இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக எல்லாம் அப்படியே கூலாகிடும்னு நினைக்கிறேன். வண்டி நிப்பாட்டினா போதும், அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு அப்படியே வேர்த்து ஊற்றுது. ட்ரிபிள்ஸ் வித்தவுட் ஹெல்மெட். கோயிலேருந்து தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் வந்து 16 கிலோமீட்டர் இருக்குது. வின்னாய்ஸ் எந்த அளவு இருக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் உண்டு அதிகமாக இருக்குது. எங்கேயோ எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம இன்னும் அந்த மெயினான ரோடுக்கு போயிட்டோன்னா செம்மையாக விண்டு அடிக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடி 15 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர் இருக்குது தனுஷ்கோடிக்கு. லைட்டாக ஒரே ஸ்டிச்சு தான். டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தாராளமாக செக் பண்ணலாம். ரோடும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கா, ஒரு ரேட் அடித்து எவ்வளோ ஸ்பீடு வேணால் ஏற்றி நம்ம டாப் ஸ்பீடெலாம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பேக்கஸ்கோ கிடையாது, நீட்டாக இங்கே பாருங்க. நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கடை வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் வந்திருக்கு. அதே மொல்லமாப்பா 67 தான்மா போகிறேன். Oh my God. ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் பார்த்தீங்கன்னா கோயில். வெறித்தனமாக இருக்கா பாருங்க. இங்கிட்ட கடல், இங்கிட்ட கடல், நடுவு சென்டரில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குல்ல. ரெண்டு பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடு. ஆனால் வெயில் தான் பாஸ் வெங்காயம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம வெயில் அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்கு வெயில்.
இப்போ தான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி செம மழை, ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட மழை அடித்து பேஞ்சு அந்த கோயில் வெளியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டையாகிடுச்சு, ரோடே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அடித்து வெளி பிரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் குடிசை போட்டு தாங்க இருக்காங்க. தனுஷ்கோடின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து மனுஷங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் தான். இங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்கு, ஹோட்டல் எதுவுமே இருக்காது. இந்தமாரி நம்ம சைட்லலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்தமாரி சின்ன சின்ன குடிசை தான் போட்டு இருக்காங்க. பீச் ஓரம் அப்படியே அந்த கல் தெரியுது பார்த்திங்கன்னா, நம்ம ரைட் சைடில் அப்படியே அந்த கல் பக்கத்துலேயே ஃபுல்லாகவே வந்து பீச்சு தான். வந்துன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் கடல், ரைட் சைட்லேயும் கடல், நடுவில் சென்ட்ரல் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த 2 கடலும் சேர்ற இடம் தான் அந்த அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடிக்கு வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது, அரிச்சல் முனைக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லாக கருவோடு வாசனை தூக்குது. புரட்டாசி மாதம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்ப்போமா மீன் வாங்குமான்ட்டு. மா மா மீனுங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குமாம்மா, ஆளுக்கு நாள் சாப்பிட்டு போகுமா. மூஞ்சி மோரையும் மீன் வாங்கி தருவா இல்லை கடல்ல எடுத்துட்டு போய் விடுவா வண்டியா? சாவும்ல. வா வா, இங்கே பக்கம் செம்மையாக இருக்கு. அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது கடல். ஓ மை காட், வேற மாதிரி இருக்கு பாஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கடல்லாம் பார்த்தீங்கன்னா அலையே அடிக்கல. இது வந்து செம்மையாக வந்துட்டுருக்கு அலை. Check the mic and make sure it sound right, boys. டிஷர்ட்லாம் பார்த்து வந்துருப்பீங்க, சும்மா வேறு லெவலில் வந்திருக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் கடல் தான் இருக்குது, இந்த பக்கமும் கடல் தான் இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி ஆக்ரோஷமாக அலை வந்து அடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலையே கிடையாது. அப்படியே ஏதோ ஏரி மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு அதிசயம் தாங்க. தனுஷ்கோடிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்கும் அரிச்சல் முனை. அந்த அரிச்சல் முனை தான் வந்து எட்ஜு. அதோட வந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துட வேண்டியது தான். இந்த ரோடு வந்து பைக்கர்ஸுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஸ்டிச்சு தான். இப்போ மலை பகுதி அந்தமாரி போகும்போதெல்லாம் நம்ம வந்து ஹேர் பின் பண்ணிருக்கோம், அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வளைஞ்சு ஓட்டுறது ஒரு சுகம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்டிச்சில் அடித்து ஓட்டுறது அதுவும் ஒரு தனி சுகம் தானேங்க. அது வந்து பைக்கர்ஸுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்றது. வேறு லெவலில் இருக்குது. ஒரு பில்டிங் கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது பாஸ். வெறும் சின்ன சின்ன கூரை தான். அடிக்கடி கடல் வந்து மேலே வருமா என்னன்னு தெரியல, அதனால தான் எதுவும் கட்டாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தை. தனுஷ்கோடி ரீச் ஆகிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நைட்டில் அழிஞ்ச மொத்த இடமும் சர்ச் இருக்குது. இந்த கிராமமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஃபுல்லாக முழுகிருச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யாரும் இங்கே தங்கறதில்லை. ஆனால் இப்போ வந்து நிறையா குடிசைங்கெல்லாம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, அந்த மண் பீச்சு மண், காற்றுல ரோடுலாம் மண்ணாக இருக்குது. ஓ, இதில் பார்த்து தான் போகணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஊந்துரும் தான் நினச்சானா.
இதை பாருங்க, 2 பக்கமும் கடல். இப்போ இந்த பக்கமும் நல்லா ஆழமாக இருக்குது, இந்த பக்கமும் நல்லா ஆழமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அலை கம்மியாக வருது, இந்த பக்கம் அலை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருக்கு. வேற மாதிரி இருக்கு பாஸ். அரிச்சன் மலை வந்தாச்சுங்க. இதுதான் இந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. எதற்கானம் யாகுமே தீண்ட தூண்டும் அழகா நானே நானாய் இருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்து சலிக்கும் வாழ்வை மறைக்கிறேன் வாகை வாகாய் வாழ்கிறேன் பாகை பாகையாகிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி வீடியோ வந்து முடிச்சிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மதுரைக்கு நான் ஸ்டாப்பாக வந்து போக போகிறோம். அந்த வீடியோ வந்து அடுத்த பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேங்க. ஸ்டே டியூன் Devotees. நம்ம சேனல் வேறு லெவல் காய்ஸ். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். Check the mic and make sure it sound right, boys.